ஹே காய்ஸ், வெல்கம் டு வே டு ட்ரேட் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமரை ப்ராப்பராக ரீட் பண்ணிட்டு வந்துருங்க. நமது சேனலில் பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. தாங்கள் யாரையும் பங்குச்சந்தையில் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. மிக முக்கியமாக, நான் செபியில் பதிவு செய்யப்பட்ட நிதி ஆலோசகர் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நிஃப்டியோட ஓப்பன் ப்ரைஸை பார்க்குறோம். ஆஸ் பர் என்எஸ்எஸ்ஐ நமக்கு 24,398 வந்து ஓப்பன் ஆகிரும். ஸோ அப்படின்னும் போது நம்மளோட ஐடிஎம் கான்செப்ட் படி, நம்மளோட ரூல் படி 24,300 காலும் 24,500 புட்டும் தான் எடுத்து கம்பேர் பண்ணி ட்ரேட்ஸ் வந்து எடுக்க போகிறோம். ஸோ அந்த ரெண்டு சார்ட்டை மாற்றவே போகிறதில்ல, ஹோல் டே இதை வச்சு தான் ட்ரேட்ஸ் வந்து பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இதுக்கு எஸ்எம்சி ப்ரைஸ் ஆக்ஷன் ஸோ எதுவும் தேவை கிடையாது. ஜஸ்ட் லெவல் பேஸ்டு அண்ட் ரூல் பேஸ்டு ட்ரேடிங் தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் அ மெயின் ரூல். ஓகேங்களா? ஸோ ஓகே, ஸோ கால் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு பார் அவனோட அட்வான்ஸ் லெவல் 2 லெவல் யூஸ் பண்ணிட்டு பிஇபிக்கு வந்துட்டான். ஸோ அந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் அவனோட அட்வான்ஸ் லெவல்ஸை உடச்சி நமக்கு வந்து என்ட்ரி கொடுக்குறோம். ஸோ என்ட்ரி கொடுத்தப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நமக்கு ஈஸியாக 22-23 பாயிண்ட்ஸ் அப்படின்றது நமக்கு ஈஸியாக கொடுத்தோம். ஸோ என்ன ப்ரோ அப்படின்னா நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஸோ M1 வந்து வச்சுருக்கேன். ஸோ M15 பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ M1 வந்து வைக்கிறேன். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கான், ஒரே நிமிஷம் தாங்க, இங்கே 20 பாயிண்ட் எஸ்எல் வைக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த லைனில் இங்கே என்ட்ரி. ஸோ நமக்கு 25 பாயிண்ட்ஸ் தாராளமாக நமக்கு 1:1 அப்படின்றது கொடுத்துட்டோம். ஓகேங்களா? ஸோ அகைன் அதே லெவலில் ரீடெஸ்ட் கொடுத்து 1:1 வந்து கொடுத்தோம். அதுக்கப்புறம் தான் ஃபெயிலியர் வந்து நடக்குது. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் அ ஃபஸ்ட்டு ட்ரேட். ஓகேங்களா? ஸோ 20 பாயிண்ட்ஸ் அப்படின்றது அந்த இடத்துல புக் பண்ணோம். ஸோ ஆஃப்டர் தட் பார்த்திங்க அப்படின்னா புட் ஆப்ஷனாக பர்ஃபார்மர் அப்படின்னு தெரியும். ஸோ அவனோட லெவலுக்கு கீழே வந்துட்டு மறுபடியும் வந்து ரைஸ் ஆகிறான். ஸோ ரைஸ் ஆகும்போது ஸோ இந்த இடத்துல ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்கான். ஸோ அந்த இடத்துல நாங்கள் வந்து என்ட்ரி வந்து எடுக்கலை. ஸோ ஏன்னா எல்லா ஸ்விங்ஸ்லையும் எடுக்கக்கூடாது. 40 பாயிண்ட்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்கோம். ஸோ அகைன் அதே லெவலில் நமக்கு 30 பாயிண்ட்ஸ் அப்படின்றது கொடுத்து ஸோ கரெக்டாக நமக்கு இந்த பாரில் 11 o'clock பார் பிரேக் அவுட் கொடுக்கும்போது ஸோ we took the trade. ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கரெக்டாக 11:05க்கு நமக்கு பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட் கொடுக்கும்போது நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி ப்ளஸ் ஃபாலோவர்ஸ் கம்யூனிட்டியில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ திஸ் இஸ் ஐ பிரேக் அவுட் லெவல், திஸ் இஸ் அ ஃபஸ்ட்டு டிபி அப்படின்னு சொல்லிட்டு 294 வந்து மார்க் பண்ணி எங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்காக எஜுகேஷன் லைவ் ட்ரைனிங்காக கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணோம், ஈஸியாக 35 பாயிண்ட்ஸ் அப்படின்றத கொடுத்தோம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் அவர் செகண்ட் ட்ரேட். ஸோ பர்ஃபெக்டாக ஃபஸ்ட்டு டிபி வந்து ஹிட்டு. ஓகேங்களா? ஸோ அகைன் இந்த இடத்துல இந்த பார் வந்து நமக்கு வேகமாக ஃபாலோ ஆகுது. 11:30 பார். ஸோ பேசிக் நாலேஜ் இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஓகே இது பெரிய ரெட் பார் வரும்போது ஓகே ஸோ மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க. ஸோ அந்த ரிஜெக்ஷன் நடக்கும்போது அது எங்கே நிற்கிது ப்ரைஸ் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த ஷார்ப் பையிங் எங்கேருந்து நடக்குது அப்படின்னா, அதாவது செல்லிங் ஸ்டாப் ஆகிட்டு ரிஜெக்ஷனை போட்டு பையிங் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஸோ கரெக்டாக 261 அப்படின்ற அவனோட அட்வான்ஸ் லெவலில் இருந்து தான் இனிஷியேட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஈஸியாக என்ன பண்ணோம், மறுபடியும் நமக்கு திஸ் இஸ் என்ட்ரி லெவல். ஸோ திஸ் இஸ் அ ஃபஸ்ட்டு டிபி பட் இட் ரைஸ் அப் டு 40 பாயிண்ட்ஸ் அப்படின்றது ரைஸ் ஆகிறோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ அகைன் பார்த்திங்க அப்படின்னா அடுத்த லெவலுக்கு வந்துட்டு அந்த இடத்துல நமக்கு ஒரு 35 பாயிண்ட்ஸ் அப்படின்றது ரைஸ் ஆகிட்டு அங்கே வந்து ஃபால் வந்து நடக்குது. ஸோ ஆக்சுவலி இன்றைக்கி என்ன மார்க்கெட் அப்படின்றத ஸ்பாட்டை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஹை டு லோ 27 பாயிண்ட்ஸ், 127 பாயிண்ட்ஸ். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா 185 பாயிண்ட்ஸ் அப்படின்றது ரைஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் எஸ்எல்என்டிங். இது சும்மா வெளியே போய்ட்டு எடுத்து கீழே வந்துட்டானு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்மளோட மூவாக இருக்கும் இன்றைக்கி. ஓகேங்களா? ஸோ இன் சென்செக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 500 பாயிண்ட்ஸில் முடிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ ஆஃப்டர் தட் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த மூவில் நமக்கு கால் ஆப்ஷனில் வந்து நீங்கள் ரிவர்சல் ட்ரேட் வந்து எடுத்துருக்க முடியும். ஸோ அட் பிஇபி லைன் ஸோ இட் ரைஸ்டு அப் டு 100 பாயிண்ட்ஸ் வித்தின் 3 பார் அப்படின்னு நமக்கு கொடுத்தோம். ஓகேங்களா? ஸோ அந்த ரிஜெக்ஷன் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஏன் இந்த 2 லைனுக்குள்ளேயே சுற்றிட்டுருக்கணும். ஓகேங்களா? என்ன பண்ணியிருக்கு, ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணுறோம்.
நமக்கு இந்த இடத்துல சப்போர்ட் அடிக்கிறோம். ஸோ திரும்ப ரெசிஸ்டன்ட், திரும்ப சப்போர்ட், திரும்ப ரெசிஸ்டன்ட், லோவோட ஸ்டாம், ஹை வயலேட் ஆகுது, திரும்ப ஹையர் லோ, ஹையர் ஹை. ஸோ நமக்கு இங்கே ஒரு ரிஜெக்ஷன், இங்கே ஒரு ரிஜெக்ஷன், அந்த லைனுக்குள்ளேயே முடிச்சிட்டோம் அந்த ஹோல்டே. ஓகேங்களா? ஸோ ஏன் ப்ரீமியத்தில் இந்த மாதிரி ரிஜெக்ஷன் தெரியுதுன்னு தெரியணும். ஓகேங்களா? ஸோ ஈவன் நீங்கள் ஒரு 35-40K பே பண்ணிட்டு படிக்கிறீங்க அப்படின்னாலும் அந்த இடத்துல கூட ஸோ ப்ரீமியத்தை வச்சு ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்றத சொல்ல மாட்டாங்க. ஈவன் தமிழ்நாட்டில் பிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வேறு இருக்காங்க, அவங்க கூட அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா என்னோட கம்யூனிட்டி மெம்பர்ஸ், எங்களோட கம்யூனிட்டி மெம்பர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அவங்க போய்ட்டு அவங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தட் எப்போவுமே ஆஸ் அ பையர் அப்படின்னா ப்ரீமியத்துக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஸோ ரிஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ ஹவு தட் லெவல் ரிஜெக்டட். ஓகேங்களா? ஸோ ஏன் அந்த மாதிரி ரிஜெக்ஷன் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் அ ஸ்கேல்பராக என்ன பண்ணலாம், பைசெல் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன மூவ் வந்து பிடிச்சிட்ருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி மொமெண்ட்டுமே கிடையாது. ஸோ மொமெண்ட்டுமே இல்லாத மார்க்கெட்டில் கூட ஸோ நாங்கள் வந்து ட்ரேட் எடுத்துருந்தோம். ஸோ திஸ் இஸ் த ரிசல்ட். ஸோ என்னென்னா எங்களுக்கு 30 பாயிண்ட்ஸ் போதுங்க, 30-40 பாயிண்ட்ஸ் குட், நாங்கள் அதை தான் பண்ணுவோம். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா 40 பாயிண்ட்ஸ் கொடுக்குறோம், போதும். ஸோ டேவை க்ளோஸ் பண்ணிட்டு போவோம். ஏன்னா 10 நாள் வந்து அள்ளி கொடுத்தான்னா ஒரு 2 நாள் கன்சல்டேஷன் 3 நாள் போட தான் செய்வான். ஸோ நேற்று வந்து பெரிய மூவ், தென் இன்றைக்கி வந்து ஹையில் வந்து கால் ஆப்ஷன் ஹையர் ப்ரைஸஸில் செல் அடிச்சிட்ருக்காங்க. இட்ஸ் அ ஹார்ட் ரியாலிட்டி, அதுதான் உண்மை. ஸோ அப்படின்னும்போது நமக்கு தேவையானதை எடுத்துகிட்டு ஸோ டீசெண்டாக வெளியே போகணும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ திஸ் மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்கேஸ் இதை பற்றின டீட்டெயில் ப்ரீமியத்தில் ஏன் இந்த மாதிரி என்ட்ரி எக்ஸிட் வந்து ரியாக்ஷன் கொடுக்குறான் அப்படின்றத கற்றுக்கிட்டு ஓனாக ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா வந்து ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸஸில் ரெக்கார்டட் கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ 9443504974 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் ஆர்எல்ஸ் வந்து டெலிகிராமில் பண்ணலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. தேங்க்யூ.